உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தன நாள் இருக்க போறாரு? எவ்வளோ மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து அ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். துலா ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். சனி வந்து துலா ராசிக்கு யார் அப்படின்னு பார்க்கணும். உறவா, நட்பா, பகையா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, மிகச்சிறந்த நட்பு அப்படின்னு சொல்லலாம். துலா ராசிக்கு துலா ராசியோட அதிபதி சுக்கிரனுக்கு சனி பகவான் மிகச்சிறந்த நட்பு கிரகம். அது மட்டும் இல்லாம துலா ராசிக்காரர்களுக்கு சனி வந்து யோகஸ்தானத்து அதிபதி. யோகஸ்தானம் 4ஆம் இடம் மற்றும் அந்த 5ஆம் இடமான யோகஸ்தானங்களுக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் ராசி 6ஆம் இடத்துல மீன ராசியில இருந்துட்டு இருக்காரு. ஸோ மீன ராசியில இருக்கிற நிலையில தான் அவர் வந்து வக்ர நிலைக்கு வரப்போறாரு. ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான இந்த காலகட்டம் தான். 138 நாட்கள் தான் வந்து அவர் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. அந்த 138 நாட்கள்ல வந்து உங்க வாழ்க்கையில மிக சிறந்த முன்னேற்றங்களையும், ஒரு நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி குடுக்க போறாரு. மன மகிழ்ச்சி, சந்தோஷங்கள வந்து பன்மடங்கு உயர்த்த போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் எந்த அடிப்படையில நம்ம சொல்றோம்? வக்ரம் அடையறதுனால ஒரு கிரகம் வக்ரம் அடையறதுனால நல்லதா, கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா பொதுவா வந்து நல்லது தான் அதிகமா இருக்கும். ஒரு கிரகம் வக்ரம் அடையறதுனால அது என்ன செய்யும் அப்படின்னா, தான் குடுக்கக்கூடிய அந்த காரகத்துவ பலன், தன்னுடைய பலன்கள், இந்த கிரகம் இந்த பலன செய்யும்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த பலன பன்மடங்கு அதிகரிச்சு ரொம்ப பலமா குடுக்க போறாங்கன்னு அர்த்தம். அதான் வந்து இப்ப சனியுடைய ஆதிபத்திய பலன் வந்து துலா ராசிக்காரர்களுக்குன்னு பார்த்தோம்னா, யோகத்த அள்ளி தர்றது தான். அந்த யோகங்கள அவர் பன்மடங்கு உயர்த்தி தரப் போறார்ன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த 6ஆம் இடத்துல ராசிக்கு 6ஆம் இடத்துல மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அந்த மீன ராசிக்கு அதிபதியான குருவுடைய பார்வையே இருக்கு. அந்த குரு பார்வை பொதுவாவே எப்பயுமே நல்ல யோக பலன்கள தான் எல்லாத்துக்குமே குடுக்கும். ஒரு தோஷத்தையே யோகமா மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவானுக்கு உண்டு. இங்க குரு எங்க இருக்காரு? சனிக்கு வீடு குடுத்த குரு எங்க இருக்காருன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கடக ராசியில இருக்காரு. இந்த கடக ராசி வந்து குருவுக்கு உச்ச வீடும் கூட. ஸோ உச்ச வீட்ல இருந்து குருவுடைய பார்வை வந்து அ சனி பகவான் மேல கிடைக்கிறதுனாலயும், சனி உங்களுடைய துலா ராசிக்கு யோகம்ன்றதுனாலயும், சனியுடைய வக்ர நிலையும் உங்களுக்கு தான் குடுத்துட்டு இருக்கக்கூடிய யோக பலன்கள இன்னும் சிறப்பாக்கி குடுக்க போகுது. ஒரு சிலர் நெனைக்கலாம். என்ன யோக பலன்றீங்க, ஜாக்பாட்ன்றீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நாங்க கஷ்டம் தானே பட்டுட்டு இருக்கோம்னு நெனைப்பீங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. உங்களுடைய சுயஜாதகத்த நம்ம ஆய்வு பண்ணணும். அதுல ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அத கோச்சார ரீதியா பார்த்தீங்கன்னா, இந்த சனி வக்ரம் அடையறதுக்கு நேரமும், சனி இப்ப இருக்கக்கூடிய தற்சமயம் இருக்கக்கூடிய அந்த 6ஆம் இடமான மீன ராசியில இருக்கக்கூடிய சனியும், உங்களுக்கு நல்ல பலன்கள மட்டுமே செய்வாங்கன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, குருவுடைய பார்வை வந்து இன்னும் ஓராண்டுக்கு உங்களுக்கு வந்து சனிக்கு கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம குருவுடைய இன்னொரு பார்வை 5ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல விழப்போகுது. உங்களுடைய ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துல குரு பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய, குடும்பத்தில நல்ல ஒற்றுமை எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிலையில தான் இந்த நேரம் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதாவது குருவுடைய 7ஆம் பார்வை, சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய இந்த 7ஆம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சனியோட வீடான மகர ராசிக்கு விழுது. ஸோ மகர ராசியில விழக்கூடிய குருவுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, உங்க மேல மற்றவங்களுக்கு நல்ல நம்பிக்கை ஏற்படக்கூடிய விஷயங்கள். நீங்க சொன்னா சரியா இருக்கும். அவர் செஞ்சா சரியா தான் இருக்கும். அப்படின்னு மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்த கொண்டு வரக்கூடிய நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய சமசப்த பார்வை 7ஆம் பார்வையா மகர ராசியில உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தின் மேல் குருவுடைய பார்வை விழுகிறதுனாலயும் நல்ல பலன்கள் நிச்சயமா இருக்கு. இன்னும் கூடுதல் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு. என்னன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்க ராசியிலே வந்து அமரப் போறாரு. உங்க ராசியில அமர்ந்து ஆட்சி பலம் பெறப் போறாரு. உங்க ராசிநாதன் பலம் பெற்றா நீங்களே பலம் பெற்ற மாதிரி தான். ஸோ குரு அங்க இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 5 மாதங்கள் உங்க ராசியிலே தான் இருக்கப் போறாரு. ரொம்ப பெரிய விஷயம் அது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு மாத கிரகம். சுக்கிரன்றது வந்து மாத கிரகம். 30 நாள், 32 35 நாள்ல இடம் மாறுதல் ஆகி அடுத்த ராசிக்கு போயிடுவாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 5 மாதங்கள் உங்க ராசியிலே தான் பயணிக்க போறாரு. ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 மாதம் அவர் அங்க இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரத்துக்கு போறாரு.
ஸோ அங்க இயல்பா இருக்கிற காலம் தாண்டி, அங்க இருக்கும்போதே வந்து வக்ர நிலையை அடையறதுனால, வக்ரம் அடைஞ்சு அவர் வந்து ரிவர்ஸ்ல வரப்போறாரு. ஸோ ரிவர்ஸ்ல வந்தாலும் உங்க ராசிக்குள்ளேயே தான் பயணிச்சுட்டு இருக்க போறாரு. ஸோ இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஒரு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப மீண்டும் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டு, ஜனவரி 2ஆம் தேதி வரைக்குமே துலா ராசியில தான் இருக்க போறாரு. 2027 ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் துலா ராசியில அப்ப ஆக மொத்தம் வந்து 5 மாதங்கள் வந்து துலா ராசியில உங்களுடைய ராசிநாதன் அமரப் போறாரு. அது ஒரு சிறப்பு. அது போக உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி யோகஸ்தானாதிபதி சனி வந்து 6ஆம் இடத்துல மீன ராசியில குருவுடைய பார்வையில மீன ராசிக்கு அதிபதி குருவோட பார்வையில இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்னொரு சுபகரமான குரு பகவான் அவர் உச்சம் பெற்றிருக்கிறது சிறப்பு. ராசிநாதன் சுக்கிரன் அவரும் ஒரு சுபகரம் தான். அவரும் ஆட்சி பலம் பெறப் போறாரு. அதுவும் ஒரு சிறப்பு. ஆக எப்படி பார்த்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொரு நாளும் துலா ராசிக்கு உன்னதமான சிறப்பான ராஜயோகங்களையும், செல்வம் செல்வாக்கையும், நல்ல பணப்புழக்கத்தையும், மன நிறைவையும், சந்தோஷத்தையும், தொழில் சார்ந்த முன்னேற்றத்தையும், தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில மன மகிழ்ச்சியையும், வண்டி வாகன யோகங்களையும், நீங்க நினைத்த அனைத்தையும் அடையக்கூடிய யோகங்களையும் குடுக்கப் போறாங்கன்றத தெரிஞ்சுக்கங்க. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்துட்டு இருக்காங்க. கூடுதலா உங்களால முடிஞ்ச உதவிகள இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்யுங்க. அதன் மூலியமா அந்த தர்மமும் உங்கள எப்பயுமே காத்துட்டு இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். பொதுவாவே வந்து துலா ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து பரிந்துரைக்கிற வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய அம்சமா நம்ம பார்க்கக்கூடிய வந்து தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தான். ஸோ மகாலட்சுமி வழிபாட வந்து ரெகுலரா செய்துட்டு வரக்கூடிய துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எல்லா வகையிலயும் மன மகிழ்ச்சியோட, நிம்மதியோட, சந்தோஷத்தோட, வெற்றிகளோட பயணிப்பீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதுல வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம், அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள், அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டசனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம, எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனி தான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நினைக்க முடியும்?
நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அ அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்னென்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்தில இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா? ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான, தனித்துவமான பலன்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அ அடுத்து வரக்கூடிய காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான வழிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.